ராயல் ரொமான்டிக். எனக்கு லாஸ்ட் வீக் ஃப்ரைடே தான் என்னோடய குழந்தை பிறந்துச்சு. இப்போ குழந்தை பிறக்கும்போதே வந்து கொஞ்சம் ஆப்ரேஷன் கொஞ்சம் உடம்பு முடியாமல் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவனை சரி பண்ணி கூப்பிட்டு வந்தோம் வீட்டுக்கு. ஸோ நாங்கள் ஐயர்கிட்ட போனோம். இந்த மாதிரி ஆகுதுன்னு கேட்டதுக்கு ஐயர் என்ன சொன்னார், எல்லாமே வந்து பேர்னால தான் மாற்றங்கள் வரும். ஸோ நான் வந்து ஒரு பேர் தரேன், ஆனால் இதை விட அட்வான்ஸாக இப்போலாம் வந்துருச்சு, இன்னும் அதெல்லாம் நமக்கு பார்க்காமே இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து கற்றுக்கணும்னா நம்ம இவர் ராயல் ரொமான்டிக் எம்ஆர்எஸ் சார்ட்ட போங்கன்னாரு. ஸோ நானும் 4-5 பேர்ட்ட கேட்டேன், எப்படி இவர்கிட்ட போகலாமா, இவர் எத்தனை வருஷமாக இருக்காரு என்னன்ட்டு. ஸோ அவர்கிட்ட வந்தோன்னா ஃபஸ்ட்டு அவர் வந்து என்ன சொன்னார், எக்ஸ்பிளைன் கேட்டேன். முதல்ல சொன்னார் என்கிட்ட என்ன நியூமராலஜினா என்ன, நான் என்ன ப்ரொனாலஜினா என்ன, மெஸ்மராலஜினா என்னன்ட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார் ஒரு 1/2 hour. அந்த எக்ஸ்ப்ளனேஷனில் கேட்டுட்டு அப்புறம் எங்கிட்ட ஏதாச்சும் உங்களோட நேம் வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்களான்னு கேட்டார். நாங்கள் இல்லைன்னதுக்கு அப்புறம் அவரே வந்து நேம் வச்சுட்டு ஒரு 45 minutes வரைக்கும் அவரே ஏதோ பண்ணி பார்த்துட்டே இருந்தார், கேல்குலேஷன் போட்டு பார்த்தாரு. இப்போ ஒரு 10 பேர் கொடுத்துருக்காரு. அந்த 10 பேர் எப்படின்னா, எப்படி அந்த ஒரு நம்பரு, அவங்க ஃப்யூச்சரில் எப்படி போவாங்க, எப்படி வளர்றாங்கன்ற பற்றி வந்து கிளியராக வியூ இருக்குது. அதை பற்றி அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சார், எப்படி வருது, எந்தெந்த பேர் வச்சா எப்படி இருப்பாங்க, அதோட எக்ஸாம்பிளையும் காமிச்சார் சார். ஸோ அது ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு.